மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மளோட பேச முடிக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நம்ம எடுத்து வாசி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 3:13. சோத்திரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஸ்தோத்திரம். நம்மளை மீட்டு கொண்ட தேவன் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஸ்தோத்திரம். அந்த ஒரே பேரான குமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். இன்னைக்கு நம்ம பாடு வந்தாலே ஏன் எனக்கு இந்த பாடு வருது, ஏன் அந்த பிரச்சனை வருது, ஏன் அந்த போராட்டம் வருது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் இந்த பூமியில சுகபமாக வாழ்ந்துட்டு போல 33 வருஷம் நம்ம மகாபாக்கா வேதனைப்பட்டார். உடம்புகள் கிழிக்கப்பட்டது. சோத்திரம். நடைப்படைமா எத்தனையோ நடந்து, ஆமா நம்ம மாதிரி கார்ல பைக்ல போய் சல்லுன்னு அப்பெல்லாம் நடந்தே ஊழியம் செய்த தேவன். சோத்திரம். நம்முடைய ஆஸ்வதிக்கும்படி மரத்திலே தூக்கப்பட்டு, ஆமென், சிலுவை மரத்திலே, கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். சோத்திரம். நம்முடைய ஆஸ்வதிக்கும்படி அவர் தரித்திர போறாமாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் அன்பு கூறும் பொழுது சகலவற்றை ஆண்டவர்கள் அற்புதமாய் செய்கிற தேவனாக ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்காக சாபமாக இன்னைக்கு முழு குடும்பத்தையும் பிசாசு சாபத்துக்குள்ளான் சாபத்திடான காரியத்தை செய்யலாம். சோத்திரம். சாபத்தோட சில தனங்க என்ன பண்றாங்க, மரித்து போகிறாங்க. சோத்திரம். அந்த சாபத்திலிருந்து யாரு விடுதலை கொடுக்க முடியும்? சில யாரு போய் இந்த சாபமோ, இந்த சாபம் குடும்பத்தை விட மாட்டேங்குது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கறது யாருன்னா, ஸ்தோத்திரம், பணமோ அல்ல, உங்க திறமையோ அல்ல, இயேசு கிறிஸ்து தான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எங்க மூலையில போனாலும், எந்தெந்த ஊருக்கு போனாலும், எங்க போனாலும், நீங்க நடந்து போனாலும் சரி, உருவாடி போனாலும் சரி, இடந்த இயேசுனிடத்துல வரும் பொழுதுதான் உங்கள் சாபம் நீங்கி சமாதானமாக வாழ முடியும். இலவசமாக தேவன் செய்கிறார். எத்தனையோ பணங்களை விரயமாக செலவு. ஸ்தோத்திரம். ஒரு வாலிபனை கூட நான் சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிசாசு போராட்டம். அப்ப அந்த குடும்பத்தை சந்திக்கும்படி நான் போகும்பொழுது அவங்க குடும்பத்திற்கு உள்ள இருக்காங்க வெளியே உறவினர் உள்ள ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். அப்படியே அந்த பிள்ளைங்க அந்த சாபத்துல இருந்து பிசாசு போராட்டம் இருந்து பிள்ளைகள் விடுதலை. வாலிப படிக்கிற +2 படிக்க போடுங்க. 2 வருஷம் காலையில் 3 வருஷம் படிக்க முடியும். அப்படி வேதனை இருந்த குடும்பமே வேதனையா இருந்துச்சு. அப்ப மறுபடியும் என்ன பண்ண, அந்த கடவுளை நான் போகும்பொழுது அது போய் வெளியே கட்டி அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு உட்காந்துச்சு வாலிபு. அப்ப நான் போய் இறங்கும்போது, ஆனா அப்படி கீழே தரையில உட்காந்து என்ன எனக்கு ஜெபம் பண்ணுங்க, மாறியா இருக்கு சொல்லி அதே வாண்டாம் ஜெபம் பண்ணாங்க. சோத்திரம். பட்ட பகல்ல அவன் ஏசி பஸ்க்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அது போல தரையில் அப்படியே போட்டில் மூலம் இப்படி முகம் முடிச்சு ஏசப்பா சுகம் கொடுத்தாரு. செவிக்கும் பொழுது அந்த பிசாசு அந்த மகளை விட்டு வெளியே போகணும். அப்போ மறுபடியும் நல்லா ஜெபம் முடிச்சு நான் மறுபடியும் நான் தாயிட்ட கேட்குறேன், உங்க பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். நம்ம மகளுக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் விட்டு போயிட்டீங்க, அந்த பொண்ணை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி போயிடுச்சு. ஏன் நீங்க ஜெபிக்க உள்ள அனுமதிக்கல? நாங்க அப்படி சொல்லவே இல்லைங்கய்யா. என் பொண்ணுக்கு நீங்க முன்னாடியே ஜெபம் பண்ணிருந்தா 1.5 லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு லட்சமா செலவு பண்ணி பணம்லாம் வீணா போச்சுங்கய்யா. ஏசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமா தருகிறாருங்க. நீங்க ஏன் போய் 1,00,000 செலவு பண்ணீங்க? அதான் நான் அன்னைக்கு கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை. எங்க உறவினர் யாராவது சொல்லிட்டாங்க. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இலவசமா கொடுக்குறாரு. ஆமா, எத்தனை லட்சம் செலவாகி ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் பொழுது அந்த சாபம் நீங்கி சமாதானம் அந்த குடும்பத்துக்கு வந்தது. வாலிப பிழைத்தான். கர்த்தருக்கு மகிமைங்கிறது பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் 2 நாள் பார்த்தேன்.
அதை கூட மனமார்ந்து நன்றி சொன்னாங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சாபத்தை நீக்கிற ஆண்டவர், நமக்காக சாபமாகி கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் சாபங்கள் நீங்க, உங்கள் வியாதிகள் நீங்க, ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க. ஸ்தோத்திரம். இருதய கதவை திறந்து விடுங்க. இயேசுவை உள்ள வாங்குங்க. இயேசு எனக்குள்ள வாங்குங்க. என் பாவத்தை மன்னிங்க. எனக்குள்ள வந்து ஆளுகை செய்யுங்க சப்பா. முழு குடும்பமா இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க வாழ்க்கை, உங்க வாழ்வு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். சாபங்கள் நீங்கி சமாதானமா வாழும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணாரா, நம்ம என்ன பண்ண, சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த வாலிப பொண்ணை மீட்டு கொண்ட ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டானவர் உங்களை மீட்டு கொள்வாங்க. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான என் தாயை தகப்பனை, ஆமே, என் தங்கச்சிமாரே, ஆண்டவர் உங்களை மீட்டு கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். எந்த சாபமா இருந்தாலும், இந்த சாபம் நீங்க மட்டும் எத்தனையோ கோழி அடிச்சு பார்த்தேன், எத்தனை நம்ம பரிகாரம் செஞ்சு பார்த்தேன், நீங்க ஒரு மோச்சவனே இல்லையே, என்ன பண்றது, நிம்மதியே இல்லையே. இயேசு உங்களுக்காக சமமாகும். இயேசு உங்களுக்காக கல்வாசி ரத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசு அண்டையில ஓடிவாங்க. ஆர்வக்கத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை மீட்டெடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் சாபம் நீங்குகிறது. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் இன்றைக்கு நடக்கும், இப்போது நடக்கும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சாபங்கள் நீங்கி உடைய பிள்ளைகள் சமானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, சத்துருவின் பிடியிலிருந்து, ஆண்டவரே, தோல்வி பயத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்படியா நீ செய்யப்படுங்க. நன்றி இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும்.